இங்க ஒரு பொண்ணு தன்னை காதலிக்கிறவனுக்கு சண்டை போட தெரியுமான்னு பாக்குறக்காக அங்கேயே காத்திருக்கா. அங்க வர அந்த பையன் அடியால பார்த்த உடனே பயந்தே போயிடுறான். இதை பாக்குற அந்த பொண்ணு இப்படி ஒரு பயந்தாங்களையே கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பையனை அனுப்பி விட்டுறா. அப்ப பார்த்து அந்த வழியா வர நம்ம ஹீரோ அந்த ஆட்களை அடிச்சு போட்டு இந்த பொண்ணையும் காப்பாத்துறாரு. இதை பாக்குற அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல காதல் வந்துருது. ஹீரோட்டையும் காதல சொல்லி விடுறா. பொண்ணு அழகா கதை பார்த்த உடனே ஹீரோக்கும் அந்த பொண்ணு மேல காதல் வந்துருது. அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்படியே ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு பொண்ணு கேட்க வர சொல்றா அந்த பொண்ணு. உடனே அந்த பையனும் தன்னோட அப்பாவை கூப்பிட்டுட்டு பொண்ணோட அப்பாவை பாக்குறதுக்கு போறாரு. அங்க போனதும் அந்த பொண்ணோட அப்பா ஹீரோட அப்பாவை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பி விட்டுறாரு. இதை பார்த்த ஹீரோ அடுத்த நாளே அந்த பொண்ணை பார்த்து அவங்க அப்பா பத்தி தப்பு தப்பா சொல்றாரு. இதை கேட்குற ஹீரோ நீ கோவமா அவங்ககிட்ட நீ உங்க அப்பா பத்தி தப்பா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் உங்க கூட எப்பவுமே வந்துடுறேன்னு சொல்லிடுறா. அதே சோகத்தோட வீட்டில் போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. சொன்னது மட்டும் இல்லாம நைட்டை போய் ஹீரோனியோட அப்பாவுக்கு வசத்தையும் கொடுத்துறாங்க. இதை கேள்விப்பட்ட ஹீரோ உடஞ்சே போயிடுறாரு. அப்படியே இவர் ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணு வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் இவரே இழுத்து போட்டு செய்யறாரு. இப்பதான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, இவங்க கொடுத்தது பாய்சன்ல மயக்க மருந்துன்னு. இதை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ அதிர்ச்சியாகி உடனே அங்க போய் பார்க்க போறாரு. அங்க போய் பார்த்தா தான் இவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. ஏன்னா ஹீரோனியோட அம்மாவுக்கு தெரியாமலே 2 பேரும் கூட வாழ்ந்துருந்துருக்காருன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. கடைசியா ஹீரோனி போட்ட சவத்துல ஹீரோ ஜெயிச்சிடறாரு.